வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது. இதற்காக நீங்கள் ரொம்ப நாளாக யோசித்து இருக்கீங்க, எப்போ நடக்கும் காத்துட்டு இருந்தீங்க. இப்போது அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக போகிறது. உங்கள் கையில் இப்போ 10 பைசா கூட இல்லை, ஆனால் அதுக்கு ரொம்ப அமௌண்ட்டு தேவைப்படுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய பிரச்சனையில் இல்லை, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அதாவது அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பது தான் இப்போது பெரிய பிரச்சனை. இது உங்களுக்கு வர வேண்டிய விஷயமே கிடையாது. இதுக்கு நீங்கள் தகுதியுடைய ஆளே கிடையாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ நல்ல ஒரு மனுஷன், நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருந்த ஆள். இந்த பிரச்சனை உங்களுக்கு வர வேண்டியதே கிடையாது. ஆனால் எப்படி இந்த இடத்துல நீங்கள் சேர்ந்தீங்க, எப்படி இந்த பிரச்சனைகளில் மாட்டினீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவன், நல்லா படிக்கக்கூடிய மாணவருக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த 5th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்களே, சின்ன பசங்களுடைய இந்த படிக்கக்கூடிய பசங்களில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பசங்களுக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமில் இந்த +2 மாணவன் கலந்துக்க வைக்கிறாங்க. நீயே கலந்துக்க சொல்கிறாங்க. போட்டி நடக்குது. ஆல்மோஸ்ட் அனைவருக்கும் நல்லாவே தெரியும், இந்த +2 மாணவன் தான் நல்லா வின் பண்ண போகிறான், பாஸ் ஆக போகிறான்னு தெரியும். ஏன்னா அவன் நல்லா படித்தவன், நல்லா ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த போட்டி நடக்குது. அந்த போட்டியில் பார்த்திங்கன்னா, யார் வெற்றி பெறுவதாக பார்த்திங்கன்னா, அந்த 5th ஸ்டாண்டர்ட் பையன் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறாங்க. நல்லா படிச்சிருந்த பையன் நல்லா தான் மார்க் எழுதியிருக்கான், சூப்பராக எழுதியிருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, வயதுக்கேற்ற தகுதி அடிப்படையில் இந்த 5th ஸ்டாண்டர்டுக்கு படித்த பையன் தான் வின் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இது இப்போ இந்த விஷயத்தை கவனித்து பார்த்திங்கன்னா, எதுவுமே ஒரு முறையாகவே இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமு குழந்தைகளுக்கு உண்டானது, இந்த 5th ஸ்டாண்டர்டுக்கு உண்டானவங்க 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு தான் போட்டி நடத்திருக்கணும். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த +2 பையனை கொண்டு இங்கே நிறுத்தணும்? எதுக்கு அவரோட போட்டி போட வச்சு இந்த பையன் தோத்துட்டா அறிவிக்கணும்? இது போல தான் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில், சம்பந்தமில்லாத ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அறிவில் தேறினவர்கள், நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. இந்த கடன் பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை. எப்படி இந்த +2 மாணவருக்கு அந்த 5th ஸ்டாண்டர்டுடைய எக்ஸாம் ரொம்ப ஈஸியோ, அதே போல் உங்களுடைய அறிவுக்கும், உங்களுடைய தகுதிக்கும், உங்கள் அனுபவத்துக்கும் இப்போ வந்திருக்க பிரச்சனை ஈஸியான ஒரு விஷயந்தான். ஆனால் அது உங்களுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு மேட்டரே கிடையாது. அது உங்கள்கிட்ட கொண்டு உங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் அதை அட்டன் பண்ண முடியாதுன்றதுபடியும், நீ இதில் தோற்று போயிடுவேன்றபடியும் உங்கள் மனசை மாற்றி அமைக்கிறார்கள். இதுதான் பார்த்திங்கன்னா, தகுதிக்கேற்ப ஒரு விஷயம் நடக்காதபடிக்கு உங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு அதை பெரிதாக காட்டி பயமுறுத்துகிறது. இரண்டாவது மிகப்பெரிய அநியாயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தகுதியை மறக்க வைப்பது. உங்கள்கிட்ட என்ன நாலேஜ் இருக்குன்னு நீங்கள் மறந்தே போயிட்டீங்க. நீந்த தெரியாத ஒரு கழுகு, அப்புறமா பறக்க தெரியாத ஒரு சிங்கம், ஊர்ந்து செல்லாத ஒரு குரங்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆர்டருக்கும் இப்படி செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் தெரியாது, பறவைக்கு நீண்டவே தெரியாது, சிங்கத்துக்கு பறக்கவே தெரியாதுன்றது போல் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிற கடன் பிரச்சனை நீங்கள் வெளியே வர முடியாதுன்றது அவ்வளோ பெரிய பொய். எப்படி அந்த ஆர்டர் மாறி மாறி சொல்லி தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் மேலேயே வர முடியாதுன்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொய் உங்கள் மனசுக்குள்ளே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. மூன்றாவது மிகப்பெரிய அநியாயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போராட முடியாத கடன் என்றது போல் உங்கள் மனசில் கொண்டு வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா, போராட அவசியமில்லாத கடன். இதுக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. உங்கள் லெவலுக்கு இது ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் அது அவ்வளோ அளவுக்கு உங்கள் பூம் பண்ணி நைட்டும் பகலுமா நீங்கள் அதை யோசிக்க வச்சு அவங்க மனசுக்குள்ளே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி வைத்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய சிந்தையில் அசைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம் முழு உடம்பையும் ஆளக்கூடியது. கடன் பிரச்சனை கொண்டு முழுசாக உங்களை ஆண்டு கொண்டு இருப்பதே உங்கள் சிந்தையை அசை போட்டு என்ன பண்ண போகிறேன்ட்டு ஒரு பெரிய அநியாயத்தை உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அந்த +2 படித்த மனுஷனுக்கு +2க்கு உண்டான விஷயம் தான் கொடுக்கணும். நியாயம் அதுதான். அவனுக்கு உண்டான மார்க்கை அதை தான் பண்ணி போகணும். ஏன்னா அவன் நல்லா படிக்கக்கூடிய பையன், அவனுக்கு ஏற்ற தகுதிக்கு ஏற்றபடி +2 மாணவனோட போட்டி போடலாம். சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு இது முடியாதுன்னு சொல்லும்பொழுது, அவன் இது வரைக்குமே படித்த படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லாதபடிக்கு அவன் அவ்வளோ அனுபவசாலி, அவ்வளோ எக்ஸாம்லாம் எழுதி மேலே வந்தவனை ஒரே நாளில் இந்த கடன் பிரச்சனை அப்படியே தட்டி கீழே இருக்குது. உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி எல்லார் முன்னாடி உங்களை அவமானப்படுத்துறதும், உங்களுக்கு அசிங்கத்தை கொண்டு வரதும், இது ஒரு தத்தி போல் உங்களை மாற்றி வச்சுருக்கு. நீங்கள் அவ்வளோ பெரிய அனுபவசாலி. ஆனால் இந்த
சூழ்நிலை இப்படி உங்களை மாற்றி வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் உங்களுடைய சிந்தையை அசை போட்டு மாற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு வர வேண்டியதே கிடையாது. ஒரு பையன் நிறைய ஒயிட் பேப்பர் வச்சுருக்கான். அதில் நிறைய ட்ராயிங்லாம் வரைஞ்சு கொண்டு இருக்கான். வரைஞ்சு கொண்டிருக்கும்போது ஒரு பேப்பர் எடுத்து ட்ராயிங் வரைகிற டைமில் பக்கத்துக்கு இருக்கிற காஃபி கப்லேருந்து காஃபி ஊற்றி அந்த பேப்பர் ஃபுல்லாக காஃபி கரையாக ஆயிடுச்சு. அவன் சரி துணி எடுக்கலாம் போயிட்டு வரும்போது இந்த பேப்பருக்கெல்லாம் பேசுது. அந்த வரைஞ்சி வச்ச பொம்மை ஓவியங்கள்லாம் இந்த காஃபி காரப்பட்ட பேப்பரை பார்த்து சொல்லுது, ஆஹா உன் லைஃப் முடிஞ்சிச்சு, நாங்களாம் பார்த்தியா சூப்பராக நான் வரைஞ்சி வச்சுருக்காங்க, எங்களை ஃப்ரேம் போட்டு மாட்டுவாங்க, அவன் ஸ்கூலில் போய் காட்டுவான், அப்பா அம்மா கிட்டலாம் காட்டுவான், நாங்கள் சூப்பராகிட்டோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் ஒன்று கசக்கி எடுத்துன்னு போயிட்டு ஒரு குப்பையில் போட போகிறான், நீ குப்பை தொட்டிக்கு தான் போக போகிற, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்ற மாதிரி அந்த காஃபி கொட்டின அந்த பேப்பரை பார்த்து எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த பையன் வரான், அந்த காஃபி கொட்டின பேப்பரை எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சிடுறான். வைத்து விட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலை ஓப்பன் பண்ணுறா, காற்றடிக்குது. காற்றடிக்கும் போது இந்த சிரித்து கொண்டு இருந்த அனைத்து பேப்பரும் அந்த ஜன்னல் வழியாக எல்லாம் பறந்து போச்சு. எட்டி பார்க்குறான், ஒரு பேப்பர் கூட இல்லை வரையத்துக்கு. சரி என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த காஃபி பேப்பர்லேயும் வரைய முடியாதே, அதனால் என்ன பண்ணலாம், காஃபி கரை ஃபுல்லாக காஞ்சிருச்சு, காஞ்ச பேப்பர் ஆயிடுச்சு, ஆனால் கரை படிஞ்சிருச்சு. இவன் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, அதிலே ஒரு காத்தாடி செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஒரு பெரிய ஒரு காத்தாடி செஞ்சு அந்த காத்தாடியை வானத்தில் பறக்க வைக்கிறான். இந்த வானத்தில் பறக்கிற அந்த காத்தாடியை கீழே இருக்கக்கூடிய பறந்து போன இந்த ஓவியங்கள் வரைஞ்ச அந்த பேப்பரெல்லாம் பார்த்து, ஏய் என் ஃப்ரெண்டு பார்த்தியா இப்போ மேலே போயிட்டுருக்கான், சூப்பராகிறான்ல, அவன் எங்கள் கூட தான் இருந்தான், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டான்ட்டு பெருமையாக பேசிக்கிட்டாங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றணும் முடிவு பண்ணிட்டாருங்கன்னா அதுக்கு எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் ஈஸியாக மாற்றிட்டு போயிடுவார். ஆனால் நம்முடைய சிந்தையில் நம்ம பறக்க வேண்டும், பறப்போம் என்று நாம் சிந்தித்து விட்டால் எத்தகைய காப்பி கரையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ விதமான அவமானங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான விஷயங்களும் உங்கள் சிந்தையில் சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் ஓட்டத்துக்கு ஏற்றபடி உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் விட்டுவிடும். நீங்கள் பறக்க வேண்டிய சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். இவங்களோட ஒப்பிடக்கூடாது. நம்ம சாதாரண மக்களோட ஒப்பிட்டு இவங்க எப்படி சொல்லுவாங்க, அவங்க எப்படி சொல்லுவாங்கன்ட்டு அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் என்ன விதமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் பறக்க வேண்டியவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்களால் முடியும், உங்களால் மேலே வர முடியும். கடவுள் உங்களுக்கான பெரிய விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த விஷயத்தை நீங்கள் நம்பும் பொழுது ஒரு கருவில் ஒரு குழந்தை எப்படி தாய் சுமந்து கொண்டு இருக்கிறாளோ அது போல் அதை சுமந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த தாய் என்னென்ன சாப்பிட்றாங்களோ அந்த உணவெல்லாம் அந்த குழந்தைக்கு போகும். அப்போ நம்ம பேசுறது, நம்ம பார்க்குறது, அனைத்து விஷயங்களும் நீங்கள் நம்பிக்கையை உள்ளே வச்சுருக்கீங்க இல்லையா, கடவுள் எனக்காக ஏதாவது செய்வார்ன்ட்டு. அப்போ நம்ம என்ன பேசணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன விதமான விஷயங்களை பார்க்குறோன்றது ரொம்ப ரொம்ப விஷயம். அதாவது உங்களை எல்லாரும் திட்டுறாங்க, உங்களை அவமானப்படுத்துகிறாங்கன்னா அது இந்த மக்கும் குப்பைன்னு இருக்கும் தெரியுமா, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்றது போல் மக்கும் குப்பைகள் இது நீங்கள் அனுமதிக்கலாம். யார் திட்டினாலும் நீங்கள் அமைதியாக கேட்டுட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த மக்கும் குப்பைகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அது உரமாயிடும். ஆனால் நீங்கள் அதை எதிர்த்து நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது, அவங்களோட விவாதத்தில் ஏற்படுத்தும் பொழுது அது மக்காத குப்பைன்றது போல் உங்கள் சிந்தையில் ஸ்டோர் பண்ணிடும். அது உங்கள் வளர்ச்சியை தடுத்துரும். அதனால் சில நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்கள் நம்பிக்கை இன்னும் குழந்தை உங்கள் வயிற்றுக்குள் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நம்பிக்கையிலே பாதிக்கும், கடவுள் வச்சுருக்க திட்டத்திலே பாதிக்கும். அதனால் ரொம்ப கவனத்தோடு, அந்த 10 மாத குழந்தை எப்படி கவனத்தோடு ஒரு தாய் சுமந்து வச்சுருக்காங்களோ அது போல் உங்களுக்கான ஒரு நம்பிக்கை, கடவுளுக்காக வச்சு பெரிய உயர்வை பற்றி மட்டுமே யோசித்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதுவரைக்குமே உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்தது. அது என்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் அதை அப்படியே விட்டுட்டு கடவுள் பார்த்துட்டு இருக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்த போகிறாரு. அந்த புதிய வாழ்க்கை உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் சிந்திக்கும் பொழுது தான் பக்கத்தில் வரும். அது உங்கள் சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருக்கும்போது தான் அது செயல்பட துவங்கும். எப்படி அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதுகாத்து கொண்டிருக்கிற தாய் எப்படி இருக்கிறாங்க, கவனமாக்குறாங்களோ அதே போல் கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். கவனமாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு நடக்க போகிறது கண்டிப்பாக ஒரு உயர்வான ஒரு திட்டம் நடக்க போகிறது உறுதியாக நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக 10 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு குழந்தை வர்றது போல் உங்கள் நம்பிக்கையினுடைய ஆசீர்வாதம் பெருசாக இருக்கும். நீங்கள் 10 பேருக்கு சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர்ந்து இருக்கும். அது விரைவில் வரப்போகிறது. எந்த ஒரு விஷயமும் காரணங்கள் இல்லாமல் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நடக்க போகுது. இந்த விஷயங்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, இப்போ இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது. இதுதான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடந்து உங்கள் உயர்வான திட்டத்தின் கீழ் கடவுள் உங்களை கொண்டு போக போகிறார்.
கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறப்போகுது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.